வாட் இஸ் யூட்ரைன் டிரான்ஸ்பிளான்ட்? ஸோ யூட்ரைன் டிரான்ஸ்பிளான்ட் நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் லெட் மீ டெல் யூ யாருக்கு இதை பண்ண போகிறோம். 1 in 5,000 women அப்படின்னா 5000 பொம்பளைங்களை ஒருத்தவங்களுக்கு யூட்ரஸ் இல்லாமல் பிறக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த முட்டை சுரக்கிற பை இருக்குல்ல, ஓவரிஸ், அது இருக்கும். ஸோ அவங்க பயாலாஜிக்கலி ஃபீமேல். நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா குரோமோசோமா அவங்க பயாலாஜிக்கலி ஃபீமேல்ஸ் தான். they are not males or any other subtypes. பட் இவங்களுக்கு வந்து பிறக்கும் போதே யூட்ரஸ் இல்லை. இது வந்து ஒரு முல்லேரியன் அனாமலின்னு சொல்லுவோம். அப்படின்னா பிறக்கும் போதே யூட்ரஸ் இல்லாமல் பிறக்கிறாங்க. ஃப்ராம் ஹியூமன் பீயிங்ஸ் ஆரம்பிக்கிறதுலேருந்தே இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் இந்த யூட்ரைன் டிரான்ஸ்பிளான்ட் வந்த பிறகு தான் இவங்களுக்கு ஒரு பெரிய தே கெட் அ ரிசல்ட், தே ஹாவ் அன் ஆப்ஷன் டு டூ சம்திங். இந்த நோய்க்கு ஒரு தீர்வு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அவங்க வந்து சரகசி அப்படின்னா வாடகை தாய் மூலமாக ப்ரெக்னென்ட் ஆவாங்க, இல்லைனா அடாப்ஷனுக்கு போவாங்க. ஏன்னா கர்ப்பப்பை இல்லைன்னா எப்படி நீங்கள் குழந்தைய சுமக்க முடியும், இல்லைனா எப்படி நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆக முடியும்? ஹவு கேன் யூ பேர் யோர் சைல்டு வித்தின் யுவர் ஓன் womb? ஸோ யூட்ரைன் டிரான்ஸ்பிளான்ட் இஸ் அ ப்ரொசீஜர் வேர் we take the uterus from either their relative, usually mother தவிர யாருங்க கொடுப்பா. ஸோ we'll take it from the mother and இந்த யூட்ரஸ் இல்லாத பிறந்த பொண்ணுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது. இதுதான் யூட்ரைன் டிரான்ஸ்பிளான்ட். இது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். யூ cannot do it for people. நிறைய பேர் எங்களுக்கு வந்து டெய்லி ஃபோன் கால்ஸ் வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சோம், இப்போ பண்ண முடியுமா? நோ, இது வெறும் சைல்டு பர்த்துக்குன்னு பண்ணுற ஒரு சர்ஜரி தான் யூட்ரைன் டிரான்ஸ்பிளான்ட். நீங்கள் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட், லங் டிரான்ஸ்பிளான்ட், ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட், ரீனல் டிரான்ஸ்பிளான்ட். யூட்ரஸ் இஸ் ஒன்லி ஃபார் சைல்ட் பர்த். இது பெரும்பாலும் யாருக்கு யூட்ரஸ் இல்லையோ அவங்களுக்கு. இல்லைன்னா யூட்ரஸ் சிலவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே யூட்ரஸில் ஏதாவது கேன்சர் வந்து யூட்ரஸ் எடுத்திருப்பாங்க. சிலவங்களுக்கு நான் ஃபங்க்ஷனிங் யூட்ரஸ் இருக்கும். அப்படின்னா அந்த யூட்ரஸே ஃபங்க்ஷனே ஆகாது, ரொம்ப இன்ஃபென்டைல் யூட்ரஸ், சைஸே சின்னதாக இருக்கும். இவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை அந்த யூட்ரஸ் வச்சுக்கிட்டு. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் யூட்ரைன் டிரான்ஸ்பிளான்ட் இஸ் அ வேலிட் ஆப்ஷன் ஃபார் தீஸ் women who are born without uterus.